ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு 4.5 மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு, பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு. இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறார். வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார். இப்போ முழுமையா செயல்பட போறாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு இந்த 16ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அந்த சனி பகவான் 29ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்து பார்வையாக பார்க்க போறார், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடைசி அந்த ஒரு 4 மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார். மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த 4.5 மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கடக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. இந்த இயல்பு நிலைக்கு வந்தோடனே கடகராசி என்பர்கள் ஒரு 16ஆம் தேதியில இருந்து ஒரு பதட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம கண்கூடாக காணலாம். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளே முடியாம இருக்கு. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகளை இழந்திருக்கிறீங்க. இழப்புகள்லாம் இழந்தது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை மேடம், வருத்தமே இல்லை. ஆனாலும் அந்த இழப்புகள்ல இருந்து நாங்க மீண்டு வந்துருவோமா, அதற்குண்டியான ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு இருக்குமா, தைரியம் இருக்குமான்றதுதான் நிறைய பேருடைய ஒரு கொஸ்டினாவே இருக்கு. கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து இந்த 4.5 மாதங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, சுப பலன்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு நேரம். ஆனா அந்த சுப பலன்கள் உங்களுக்கு இப்போ கெடுதலாக தோன்றும். ஏன்னா அந்த 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 8ல தான் இருக்கிறாரு. அதனால உங்களுடைய மனநிலை தான் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்மறையான ஒரு திங்கிங்காவே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது நடந்துருமோ, நம்மளுடைய கணவருக்கு ஏதாவது இருக்குமா, நம்மளுடைய குடும்பத்துல யாருக்காவது பாதிப்பு இருக்குமா, ஏதாவது செய்வினை தொந்தரவுகள் இருக்குமா, இப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சனி பகவானுடைய நிலைமை பாத்தீங்கன்னா அவர் 10ஆம் இடத்தை பார்க்க போறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால தொழில் சம்பந்தமான நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம், தொழில் சம்பந்தமான நிறைய ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நேரம், லாபங்கள் அதிகமாக ஈட்டக்கூடிய நேரம். கடகராசி என்பர்கள் நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழில்ல வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் அந்த தொழில்ல ஒரு மந்தத்தன்மை 100% உண்மையாக இருந்தது. எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே இல்லை. என்னுடைய கடை மாத்திரம் ஓட்டிட்டு இருக்கிறேன் மேடம், வேற என் கூட பக்கத்துல இருக்கிற கடையே நல்லா இருக்கு, ஒரு சின்ன கடையா தான் இருக்கு, ஆனா நல்லா ஓடுது, நான் பெரிய ஷோரூமா வச்சிருக்கேன், எனக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு தொழில் சம்பந்தமான வருமானங்கள் கண்டிப்பாக 100% இந்த 4.5 மாதங்களுக்கு இருக்கு. அடுத்து அந்த சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் ரீதியான அதிகமான ஒரு தொந்தரவுகள்ல இருந்து வெளிவரக்கூடிய நேரம். விவாகரத்து ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அந்த விவாகரத்து டைவர்ஸ்லாம் நீங்க கோர்ட்ல கேஸா போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் விவாகரத்து ஆகக்கூடிய நேரம். ஏன்னா சனி பகவான் உங்களை அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில கொண்டு வர்றார். மேடம் ரொம்ப பாசமாக நேசமாக என் கூட 6 மாசம்தான் நாங்க வாழ்க்கை நடத்தினோம், ஆனாலும் எங்களுடைய குடும்பம் பிரியுதே அப்படின்னு சொல்லும் போது எங்களால மனசே தாங்க முடியல மேடம், ஆனாலும் விவாகரத்து கிடைச்சிடும் சொல்றீங்களே, அது எங்களுக்கு ஒரு பெரிய வலியை தருமை அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறை சிந்தனைகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை கண்டிப்பா இந்த சனி பகவான் வெளியில கொண்டு வர போறார். அடுத்த வருஷத்துல இருந்து இந்த 4.5 மாதம் முடிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு புதுமையான வாழ்க்கை. இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ துன்பங்களை துயரங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. அதுவும் போக நிறைய பேர்கிட்ட கூனி குறுகி வாழ்க்கையை
வளர்த்தி அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு வேற யாருக்கிட்ட எல்லாமோ வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு ரொம்ப சௌகரியமான ஒரு வாழ்க்கையெல்லாம் இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவித்ததே இல்லை. அந்த அளவிற்கு அந்த சௌகரியங்களை எல்லாத்தையுமே தடை செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த 4.5 மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. அதனால கிடைக்கக்கூடிய தீர்வுகளை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உறுதி செய்து அதுல இருந்து நீங்க ஓகே நம்மளுக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள், குருவனுடைய நட்சத்திரம், எப்போதுமே பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வதில் மிகுந்த திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனாலும் இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அந்த மார்க்கெட்டிங் தொழில்ல கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க. உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால பாத்தீங்கன்னா வரக்கூடிய பேமெண்ட்ஸ், அதாவது இன்சென்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்சென்டிவ் எல்லாம் உங்களுக்கு கட் ஆயிருந்திருக்கும். சில பேருக்கு போனஸ் எல்லாம் கட் ஆயிருந்திருக்கும். ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரியாலாம் ஒரு கவன சிதைவு, அதாவது கவன குறைவு தான் சொல்லணும். அந்த கவன குறைவுனால நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த 16ஆம் தேதியில இருந்து இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு திரும்பியும் ஒரு வாய்ப்புகள் கொடுத்து பார்ப்பாங்க. இதையாவது ஒழுங்கா செய்யுங்க, தயவு செய்து இதுல எந்த விதமான ஒரு தவறுகளும் செய்யாம செய்யுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கொடுக்க போறாங்க. கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு மாதங்களாக தான் இருக்க போகுது. பூசம் நட்சத்திரம் சொன்னாலே சனியினுடைய நட்சத்திரம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய குழந்தை சனியினுடைய நட்சத்திரத்திலயோ இல்ல ராகுனுடைய நட்சத்திரத்திலயோ இல்ல கேதுவனுடைய நட்சத்திரத்திலயோ பிறந்துடக்கூடாது. எப்போதும் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பிறக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஆசைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா, மேடம் நான் சனியினுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், அதனால எனக்கு எதுவுமே நல்லாவே இல்லை வாழ்க்கை அப்படின்ற மாதிரிதான் நினைப்பீங்க. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. உங்களை மாதிரி தெள்ள தெளிவாக ஒரு நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவு வாழ்க்கையில இப்ப தோத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு. நிறைய பேர் ஒரு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பான வாழ்க்கையை சந்தித்தவர்களாக இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல வேலையில ஒரு மாற்றம், நல்ல ஒரு உயர்வு, பதவி உயர்வு, வருமான உயர்வு, நீங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரம். பெண்களாக இருக்கிறீங்கன்னா சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா திறமைகள் அதிகமாக இருக்கும் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. இதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய அந்த பூசம் நட்சத்திரம். அடுத்து ஆயில்யம், புதனுடைய நட்சத்திரம். ஆயில்யம்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியாக சில மொழிகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பொழுதுல பாத்தீங்கன்னா எல்லோருமே ஒரு நிறைய உயர்ந்து படிச்சு எங்கெங்கெல்லாமோ வேலை செய்து என்ன பெற்றோர்களோடையும் குடும்பத்தோடையும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கணவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த சனியினுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துல படுது இல்லையா, அதனால இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள்ல அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகள், அடுத்து நிறைய தடைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு இல்லாத பிரச்சனைகளை எல்லாத்தையுமே, அதாவது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல நண்பர்களால நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சில ஒத்துழைப்பு கேளுங்க. வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான சில பேர் ஆதரவு தர்றதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம்
மாற்றங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுல இருந்து உங்களுடைய தசாபுத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்கும், இப்ப வேலை விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, அந்த வேலை எப்போ கிடைக்கும், அது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையா, இப்படின்ற ஒரு விதமான ஒரு சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா வந்துடும். அதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.